ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைவர்கள் உருவாதல் என்ற தலைப்பில் இருந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி பார்க்க போகிறோம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் வந்து இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. இவர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1888 நவம்பர் 11 முதல் 1958 பிப்ரவரி 22 வரை வந்து வாழ்ந்திருப்பார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவரும் இந்திய முஸ்லீம் அறிஞரும் ஆவார்னு சொல்லியிருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லீம் தலைவர்களின் முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர். இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் என்ற இயக்கம் வந்து யார் உருவாக்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா என்பவர் வந்து உருவாக்கியிருப்பார். அந்த இயக்கம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான் சொல்லிட்டு அவர் வந்து இயக்கம் வந்து உருவாக்கியிருப்பார். ஆனால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து வலியுறுத்திப்பார். இந்து முஸ்லீம் வந்து ஒன்றாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லீம் தலைவர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அமைந்த முதல் இந்திய அரசியல் கல்வி அமைச்சரை வந்து யார் பணியாற்றியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பணியாற்றியிருப்பார். முதல் இந்திய அரசியல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாருன்னா இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மௌலானா ஆசாத், இந்த ஆசாத் என்ற வார்த்தையுடைய பொருள் பார்த்திங்கன்னா விடுதலை அப்படிங்கிறது. இது வந்து அவருடைய புனைப்பெயர். அபுல் கலாமுடைய புனைப்பெயர் பார்த்திங்கன்னா ஆசாத் என்பது வந்து அவருடைய புனைப்பெயர். இவரது பிறந்தநாள் பார்த்திங்கன்னா தேசிய கல்வி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த கொஷின் கேட்பாங்க. தேசிய கல்வி நாள் யாருடைய நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த நாளில் வந்து கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் இலவச ஆரம்ப கல்வி கிடைக்கவும் நவீன கல்வி முறைக்கும் வித்திட்டவர். இவர் வந்து கல்விக்காக வந்து போராடிப்பார். எல்லா மக்களும் வந்து கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கல்விக்காவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடியிருப்பார். ரொம்ப முக்கியமானது, கல்விக்காக ரொம்ப போராடி இருப்பார். இவர் பிறந்த அதே தினத்தில் மிகச்சிறந்த விடுதலை வீரரான யார் வந்து பிறந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா கிருபாலினி என்பவர் வந்து பிறந்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாளில் யார் அதே நாளில் வந்து பிறந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சாரிய கிருபாலினி வந்து பிறந்திருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மீரட்டில் வந்து 1946 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை வந்து பின்பற்றி வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய கிருபாலினி வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 ஆண்டு முதல் மௌலானா ஆசாத் பிறந்த நாளான நவம்பர் 11 தேசிய கல்வி நாளாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கல்வி நாள் வந்து யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்தநாள்.